அனைவருக்கும் வணக்கம். விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும், அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள், இந்த பங்குனி மாதத்துல அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். எதிலும் கவனமாக ஈடுபட்டு வெற்றி அடையும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் நன்மையான மாதம். சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதுடன் உங்கள் ராசியை பார்த்து சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் உண்டாக்கி வரும் நிலையில் குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். நேற்று திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். வியாபாரத்திலும் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது என்ற கனவு நனவாகும். அலைச்சலும் உழைப்பும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். லாபம் கூடும். மார்ச் 30 முதல் புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரிப்பதால் செயல்களில் தெளிவு இருக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். தடைகளை சந்தித்து வந்த நிலை மாறும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது. ஏப்ரல் 4, 5. இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பைரவரை வழிபட நெருக்கடி நீங்கும். முக்கியமாக தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு இந்த பைரவரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கான நெருக்கடி எல்லாமே நீங்கும்.